ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூன் 21ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன, இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதாவது ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அழகு புரண்டே தீர்ந்தாலும் கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. என்னதான் நீங்க அழுது கஷ்டப்பட்டாலும் கண்டிப்பா விதிப்படி இந்த ஒரு மாற்றமானது நிச்சயமா உங்க வாழ்க்கையில நடந்தே தீருங்க. சோ அப்படி என்ன நடக்க போகிறது அப்படிங்கறத இந்த வீடியோக்குள்ள போய் நம்ம பார்க்கலாம். சோ இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது, என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகிறது அப்படிங்கறத இப்ப நம்ம முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சோ இந்த நேரம் துலாம் ராசி நேயர்களுக்கு சாதகமான ஒரு நேரமாக இருக்க போகிறதா, இல்லை ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகிறதா அப்படிங்கறத இப்ப நம்ம முழுமையா தெரிந்து கொண்டு பயன்பெறலாம். சோ அதற்கு முன்னாடி ஜூன் 21ஆம் தேதி ஆணி திருமஞ்சனமானது வருகிறது. இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத முதல்ல நம்ம பார்க்கலாம். ஆணி திருமஞ்சனம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆணி மாத உத்திர நட்சத்திரத்துல நடராஜ மூர்த்திக்கு நடைபெறக்கூடிய சிறப்பு அபிஷேகத்திற்கு தான் ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு பெயர் வைத்து இருக்காங்க. இது ஆணி உத்திர திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆணி மாதத்தில் சிதம்பரத்தில் 10 நாட்கள் திருவிழாவானது நடைபெறுங்க. ஆணி திருமஞ்சனம் நடைபெறக்கூடிய சமயத்துல 30 முக்கோடி தேவர்களும் நடராஜருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்திற்கான சிவன் சன்னதியில எழுந்தருள்வதாக ஐதீக ரீதியாகவே சொல்லி இருக்காங்க. இந்த ஆணி திருமஞ்சனத்தை கண்ணார கண்டு ரசித்தால் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி பிறகு பிணையிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இதனால உங்க வாழ்க்கையில செல்வம் சேரும், வாழ்வில் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் என்பது ஐதீகங்க. ஆனந்தமயமான வாழ்வை பெற ஆணி திருமஞ்சன தரிசனத்தை கண்டிப்பா அனைவரும் பார்ப்பது முக்கியமாகவே சொல்லி இருக்காங்க. சிவபெருமானை பாத்தீங்கன்னா அபிஷேக பீரியர் அப்படின்னு அடியார்கள் சொல்வதுண்டு. அக்னி ஸ்வரூபமாக விளங்கக்கூடிய சிவபெருமானுக்கு பலவிதமான பொருட்களால் அபிஷேகம் செய்தால் அவரது மனம் மகிழும் என்பது நம்பிக்கை. சிவன் கோவில்களில் இருக்கக்கூடிய மூலவரான சிவரூப திருமணிக்கு நாள்தோறும் பாத்தீங்கன்னா அபிஷேகமானது நடைபெறும். 16 முதல் 32 அபிஷேகங்கள் செய்வதுண்டு. ஆனா சிவனுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 24 நிமிடங்கள் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என்று விதியாகவே சொல்லி இருக்காங்க. அதே சமயம் சிவபெருமானின் ரூபங்களில் ஒன்றான நடராஜ மூர்த்திக்கு வருடத்து 6 முறை மட்டுமே அபிஷேகமானது நடத்தப்படும். இந்த அபிஷேகங்களை மகா அபிஷேகம் அப்படின்னு சொல்வாங்க. இந்த அபிஷேகங்கள் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் செய்வாங்க. இந்த 6 அபிஷேகங்களின் கண்டு நடராஜரை தரிசித்து வழிபடக்கூடிய நேயர்களுக்கு ஆனந்தமயமான வாழ்க்கை ஏற்படும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சோ உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் கிடைக்கணும் அப்படின்னு நினைத்தாலும் சரி, நினைத்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினைத்தாலும் சரி, கண்டிப்பா இந்த ஒரு நாளில் நடராஜ அபிஷேகத்தை பார்த்து மகிழுங்க. இந்த நடராஜ அபிஷேகத்தை நீங்க பார்ப்பதால் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்து நினைத்த வேண்டுதல் நிச்சயமா நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சோ மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை இதுவரை நீங்க பார்த்தது இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நேயர்கள் செய்திடுங்க. சுதந்திரத்தல் மார்கழி மற்றும் ஆணி மாதங்களில் நடக்கக்கூடிய அபிஷேகத்தின் போது ராஜசபை எனப்படும் 1000 மண்டபத்துல நடராஜர் எழுந்தருள அவருக்கு சிறப்பு அபிஷேகமானது நடைபெறும். இந்த அபிஷேகம் தாங்க கிட்டத்தட்ட 3 மணி நேரம் செய்வாங்க. தேவர்கள் ஈசனை வழிபடக்கூடிய காலம் என்பதாலேயே இந்த 2 அபிஷேகங்களும் பிரம்ம முகூர்த்த வேளையில நடத்தப்படுவது வழக்கமாகவே சொல்லி இருக்காங்க. இந்த அபிஷேகத்தை தரிசிப்பவரின் பாவங்கள் அனைத்தும் நீங்கி சிவனின் திருவருள் முழுவதுமாக கிடைக்குங்க. வேண்டிய வரங்கள் சிவபெருமான் நமக்கு கொடுப்பார் அப்படின்னு முக்கியமாகவே சொல்லியிருக்காங்க. அன்றைய நாள் முழுவதும் உத்திரம் நட்சத்திரம் உள்ளதால் நடராஜரை நீங்க வழிபடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இதுவரை இந்த வழிபாடு செய்வதே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நேயர்கள் இந்த வருடம் ஜூன் 21ஆம் தேதி வரக்கூடிய இந்த நடராஜர் அபிஷேகத்தை நீங்க கண்டு மகிழுங்க. இதை பார்ப்பதால் உங்களுக்கு கோடி புண்ணியம் சேரும் அப்படின்னு கூட சொல்லி இருக்காங்க. சோ இதனை தொடர்ந்து துலாம் ராசி நேயர்களுக்கு ஜூன் 21ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே துலாம் ராசி நேயர்கள் எவரையும் தம்பால் இழுத்துக் கொள்ளக்கூடிய வசீகர சக்தி படைத்த அற்புதமான குணப்படைத்த நபர் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம்.
எல்லா விதத்திலுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மை உண்டாகும். எதையும் துணிச்சலுடன் எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தடைபட்டு வந்த காரியங்களில் இருக்கக்கூடிய தடை நீங்கிடும். சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகலாம். பணபரத்து அதிகரிக்கும். உங்களுடைய செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. தொழில் வியாபார போட்டிகள் நீங்கி நன்கு நடக்குங்க. உங்களது வியாபாரத்திற்கு பக்கபலமாக ஒருவரது உதவி உங்களுக்கு தேடி வரும். முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவு முழுமையாக கிடைக்க போகிறது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசினியர்களுக்கு சாதுரியமான பேச்சால் மேல் அதிகாரிகளுடைய கட்டளைகளை நிறைவேற்றி பாராட்டை பெறுவீங்க. நீண்ட நாட்களாக நின்ற பதவி உயர்வு உங்களை தேடி வரலாங்க. வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பிள்ளைகளுடைய நலனுக்காக பாடப்படுவீங்க. விருந்தினர் வருகை ஏற்படும். தடைபட்டு வந்த திருமண காரியங்கள் சாதகமாக நடக்குங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழல் இருக்கிறது. குடும்பத்தில் வீண் விவாதங்கள் உங்களுக்கு தோன்றலாம். இதனால நீங்க கவனமாக செயல்படணும். பெண்களுக்கு சாதுரியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகலாம். பணவரத்து உங்களுக்கு அதிகரிக்கும். காரிய தடைகள் அனைத்துமே நீங்கிடும். அரசியல் துறையில இருக்கக்கூடிய துலாம் ராசினியர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். இதனால் உங்களுக்கு அலைச்சல் கூட ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். மேலிடத்திலிருந்து பொறுப்புகள் அதிகமான பணிகளை உங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயத்த நீங்க கவனமா பார்த்து கொள்ளுங்க. அது போலவே கலை துறையில இருக்கக்கூடிய துலாம் ராசினியர்களுக்கு சற்று மந்தமான சூழ்நிலை ஏற்படும். இந்த காலகட்டத்தை ஓய்வெடுக்க பயன்படுத்திக் கொள்வது அவசியம். வேலைகள் சற்று தாமதமாக உங்களுக்கு வந்து சேருங்க. கவலை வேண்டும். மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் சக மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா உதவி செய்யக்கூடிய ஒரு நேரமாக அமையலாம். பாடங்களை நன்கு படிப்பது உங்களுக்கு கூடுதல் மதிப்பெண்ணை பெற உதவிகரமாக நிச்சயமா இருக்க போகிறது. இந்த காலகட்டம் உங்களுடைய திறமைகள் வெளிப்பட்டு எதிலும் எந்த இடத்திலும் நியாயத்தையும் நீதியையும் நிலைநாட்ட போராடக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. அனைவராலும் விரும்பக்கூடிய ஒரு நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா துலாம் ராசினியர்கள் சொல்லலாங்க. அதிக சுமைகளை எடுத்துக்கொள்வீங்க. அதே நேரம் சின்ன சின்ன பிரச்சனைகளில் தலையிட்டு வெயில் வருவதற்கு நீங்க தள்ளாடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமா செயல்படுங்க. இந்த காலகட்டம் துலாம் ராசினியர்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பே கிடையாதுங்க. அனைத்து விதமான சூழலும் உங்களுக்கு சாதகமாகவே கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைந்திருக்கு. இன்னைக்கு நம்ம சேனல்ல துலாம் ராசினியர்களுக்கு ஜூன் 21ஆம் தேதியிலிருந்து என்ன மாற்றம் நடக்க போகிறது அப்படிங்கறது இந்த வீடியோ மூலம் நிச்சயமா நீங்க பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.